வெல்கம் டு மோகன் முகில் பிளாக்ஸ். இன்றைக்கி கார தோசை எல்லா பயிரும் சேர்ந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசி, அதுலேயே அரை டம்ளர் நம்ம சாப்பாட்டுக்கு பருப்பு போடுவோம்ல அந்த பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் நம்ம ரைஸ் எந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளர்லையே மற்ற தானியமும் எடுத்துக்கணும். கடலப்பருப்பு, அப்புறம் ஒவ்வொரு கை என்னென்ன நம்ம தானியம் சாப்பிடுவோமோ அதில் என்ன வீட்டில் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இப்படி ஒவ்வொரு கை போட்டுக்கலாம். கொள்ளு போடுறேன். அடுத்து பாசிப்பயிறு கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். என் பிள்ளை இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது மிக்சியில் அரைக்க போகிறோம். 15 மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம், கம்மியாக வேணுங்க கம்மியாக போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, சோம்பு போட்டு இந்த அரிசியும் கொஞ்சம் போட்டுடணும். எல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 தடவையாகவும் போட்டு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. ஆனியன், தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு இதில் போட்டு கலக்கிடணும். இது கலருக்காகவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. போட்டு நல்லா கலக்கி தோசை ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட தேங்காய் சட்னி இல்லாட்டி சர்க்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.